நீங்க கொடுத்த தீர்ப்ப தப்புன்னு சொல்லி இவன் கோயிலுக்குள்ள இருந்தவளை வெளியே கூட்டிட்டு வந்துட்டான் இந்த பைய. வள்ளி கீழ்ஜாதி. அவ கீழ்ஜாதியில பிறந்ததும் தண்டனை அனுபவிக்கிறதும் அவளோட தலைவிதிப்பா. ஏங்க நீங்க பெரிய சாமியாரு, முற்றும் துறந்தவரு, ஞானின்னு சொல்றீங்க. உங்களுக்கு மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் இருக்குதா? அத நான் சொல்லலப்பா, ஆண்டவன் சொன்னது. எப்போ? அது அப்போ ஆதியில பிரம்மனுடைய நெற்றியில் பிறந்தவன் பிராமணன், பிரம்மனுடைய தோளில் பிறந்தவன் சத்திரியன், பிரம்மனுடைய தொடையில் பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன், கீழ்ஜாதிக்காரன். ஓஹோ, நான் இந்த ஊர்ல இருக்கிற மற்ற மக்கள் எல்லாம் அவங்க அம்மா வயித்துல இருந்து பிறந்தோம். நீங்க எதுல இருந்து பிறந்தீங்க? தலையில இருந்தா, தோல்ல இருந்தா, தொடையில இருந்தா, கால்ல இருந்தா? விசித்திரமான கதையில சொல்றீங்களா? ஓ, நீ நாத்திகன். உண்மையை சொல்பவன். என்ன நாத்திகன் உண்மையை சொல்றவன் அர்த்தம். ஜெய் பச்சையம்மா, இந்த விபூதியை பெற்றுக்கொள். இப்போதாவது பார்த்தாயா பச்சையம்மாவின் மகிமையையும் என்னுடைய சக்தியையும்? நீ விபூதி பெற்றுக் கொள்ள மறுக்கிறாய். ஓம் பச்சையம்மா. இங்க வேண்டாம், கொல்ல பக்கம் போங்க. இதோ உனக்காக அடிவயிற்றிலிருந்து லிங்கம் எடுத்திருக்கிறேன். இதை வைத்து பூஜை செய். ஐயா, என்கிட்ட ஏற்கனவே இருக்கு. எத்தனை லிங்கத்தை கொண்டு போய் வீட்டுல வைக்கிறது? கொஞ்சம் நீங்களாவது முக்குனீங்க, எனக்கு முக்காமையே வரும். பாரு, என் வாயில இருந்து லிங்கம் வருது. லிங்கம் பாத்தியா? பச்சை கலர் லிங்கம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கு, வச்சுக்க. ஆமா, ஊருக்குள்ள ஆயிரக்கணக்கான சாமியார் கிளம்பி லிங்கமா குடுக்குறீங்களா? நாட்டுல நிறைய பேருக்கு 3 வேளை சோறு இல்ல, ஓட்டுக்கிறதுக்கு நல்ல துணிமணி இல்ல, குடியிருக்கிறதுக்கு ஒழுங்கான வீடு இல்ல, அதையெல்லாம் கொடுக்கலாம்ல? அதெல்லாம் விட்டு போட்டு கால் காசுக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த குங்குமத்தையும் லிங்கத்தையும் சாம்பலையும் கொடுக்குறீங்க. ஏமா, ஏற்கனவே இருக்கிற லிங்கத்தை வைக்கிறதுக்கு இடம் இல்ல, நீங்க வேற புதுசு புதுசா கொடுத்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஹைஜீனிக்லி இட் இஸ் வெரி பேட் ஃபார் ஹெல்த். எச்சிமா, அபச்சாரம், அபச்சாரம். பொது ஜனங்களே, இந்த ஊருக்கு பொல்லாத காலம் வரப்போகுது. அதனாலதான் இந்த ஊருக்குள்ள கருப்பு வந்துருச்சு. இது கருப்பு இல்லமா, பொறுப்பு. தீண்டுனா பத்திக்கு நெருப்பு, மோதிரா பிஞ்சு போக செருப்பு, என்கிட்ட வேகாது உன் பருப்பு. தர்மலிங்கம், இவனை அடிச்சு துரத்துங்க. நான் சொன்ன தீர்ப்பு சரியா இல்ல தப்பா சொல்லுங்க. இப்ப தெரியுதா? முதல்ல இந்த ஊரை விட்டு போயிடு. டேய், அவளை கோவில்ல உட்கார வைங்க. அந்த பொண்ணு நிர்வாணமா நிக்க சொல்றாங்க. தட்டி கேட்க உங்களுக்கு சொரணை இல்லையா? இயற்கை நமக்கு காற்றையும் மண்ணையும் நீரையும் நெருப்பையும், ஏன் நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் சமமா தான் கொடுத்திருக்குது. ஆனா அதையெல்லாம் நாம புரிஞ்சுக்கல. அதனாலதான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் காலங்காலமா பரம்பரையா நம்ம உழைப்பையெல்லாம் சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு அதனுடைய பலம் தெரியறது இல்ல. அதனாலதான் யாருக்கு இந்தியாவில ட்ரைனிங் கொடுத்து பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, இந்த மாதிரி பெரிய மனிதர்கள், பண்ணையார்கள், நாட்டாமைகள், எஜமானர்கள், அரசியல்வாதிகள், மந்திரிகள், இவங்க எல்லாம் தான் நமக்கு படி அளக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அது அப்படி இல்ல. நாம தான் உழைச்சு அந்த நாய்களுக்கு படி அளக்கிறோம். அதை நாம புரிஞ்சுக்கல. அதை நாம புரிஞ்சுக்காம விட்டதனால்தான் அவங்க நம்மளோட உடைமைகளையும் உரிமைகளையும் பிடிக்கிட்டு நம்மளோட உணர்ச்சிகளை சேர்த்து மழுங்கடிக்கிறாங்க. அப்படி மழுங்கடிக்கப்படுறதுக்கு துணையாட்டா இந்த மாதிரி கடவுள் என்ற கற்பனைகள், புராணங்கள், இதிகாசங்கள், சாஸ்திர சடங்கு எல்லாம் இருக்குது. அதை நாம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா போராடலாம். சிறு எறும்பு கூட்டம் ஒன்னா சேர்ந்துன்னா மரப்பாம்பியை விரட்ட முடியும். அப்படி நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம பலத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தடவை நிமிந்து நின்னோம்னா நாமரா மனுஷனா வாழல. எதிர்காலத்தில் நம்ம பரம்பரையாவது மனுஷனா வாழியா? இப்ப என்ன சொல்றீங்க? அந்த பேச்சு எனக்கு பல சிந்தனைகளை தூண்டு.